டிசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே செல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் என்ற ஒரு ஊரில் நவபாசான நவகிரகங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் செல்ல போகிறோம். அங்கே எல்லா தெய்வங்களும் அங்கேயும் இருக்குது. பெருமாள் இருக்கிறாரு. இங்கே போய் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்ற நம்பிக்கை. ராமர் நவகிரகங்களை ரெஜிஸ்டர் பண்ண இடமும் சொல்கிறாங்க. அந்த இடம் வரலாறு அப்படி தான் சொல்லுது. புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறது. நம்ம சகல தோஷங்களும் நீங்கும் இடமாகவும் உள்ளது. அதனால இந்த கோயிலுக்கு போய் நவகிரகங்களை சுற்றி வந்து பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் பெருமாளுடைய தெப்பம். நவபாசான நவகிரகங்கள் தேவிப்பட்டினம் சகல தோஷங்களும் நீங்கும் பரிகார இடம். அவசியம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. ராமர் பிரதிஷ்டை பண்ண நவகிரகம் என்பதால் உலக அளவில் புண்ணியஸ்தலமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. ஆப்போசிட்ல தெரிகிற பெருமாள் கோயிலுடைய தெப்பம் இது. சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். நான் பெருமாள் கோயிலுக்கு செல்லும் வழி. உள்ள எடுக்க அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதனால வெளியே மட்டும் எடுத்தோம். டிசி டிவி குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தங்கள் உதவி மிகப்பெரிய அளப்பரியாதது. இதுதான் கடலை கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. கோயிலில் போய் பரிகாரங்கள் செய்து கொண்டு வாருங்கள். ஸ்தலமான இடம். கோயிலை தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராமர் நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ண இடம் என்பதால் வடமாநிலங்களிலிருந்து அளவுக்கு அதிகமான ஆட்களும் வந்து பரிகாரங்கள் செய்து கொண்டு போகிறார்கள். அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க. டிசி மூலியமாக நீங்கள் பார்க்குறது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். மேன்மேலும் வளர டிசிடிவிக்கு ஆதரவு தாருங்கள். உதவி செய்ய விரும்புபவர்கள், உதவி பெற விரும்புபவர்கள் அனைவரும் சேனலில் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வரும். சேனல் ஒரு பாலமாக மட்டுமே இருக்கும். உதவி பெற விரும்புபவர்கள் நேரடியாக உதவி செய்ய விரும்புபவர்கள் மூலியமாகவே நேரடியாகவே நாங்கள் உதவி செய்ய பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியல் சம்பந்தமானது, கல்வி சம்பந்தமானது, வரலாறு சம்பந்தமானது, பல பயனுள்ள தகவல்கள் தர உள்ளோம். அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்பாக காத்துட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டூடியோ ரெடி பண்ணி கொண்டிருக்கோம். மீண்டும் சொல்கிறோம், நவபாசான நவகிரகங்கள் ராமர் பிரதிஷ்டை பண்ண இடம் என்பதால் பரிகார ஸ்தலமாக இது விளங்குகிறது.
தேவிப்பட்டினம் கடல் துறைமுகம் சின்ன துறைமுகமாக இருந்ததாக சொல்கிறாங்க. முத இப்போ இப்போ இல்லை, இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதான் நவபாசான நவகிரகங்கள் கடலுக்கு உள்ளே இருக்குது. அதான் கோயிலுடைய வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தூண்கள்லாம் இப்போதான் ஒண்டி மேலே கூரையெல்லாம் போட போகிறதாக சொல்கிறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நவகிரகங்கள் கடலுக்குள்ளே இருக்கிறது. இதுவே ஒரே இடம். வேற இடம் இருக்காம வேற இடம் எங்கே இருக்கிறதாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதோடைய அதிசயம் இன்னொன்று காத்துட்டு இருக்கு. இது என்ன பார்த்தீங்கன்னா, கடல் காலையில் அந்த கோயில் முழுவதும் தெரியும்னு சொல்கிறாங்க. 9 நவகிரகங்களும் தெரியும்னு சொல்கிறாங்க. அது நேராக ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடும், கடல் தண்ணி உயர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அதிசயம் அந்த கோயிலில் நடக்குது. டெய்லி காலையில் கடல் தண்ணி வத்துறதும் சாயங்காலமான கடல் தண்ணி உயர்றதும் ஒரு அதிசயம்தான். அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. போய் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு நீராடிட்டு பரிகாரங்கள் செய்து கொண்டு வாருங்கள். நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க சிசிடிவி மேலும் உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களை போட்டு கொடுக்கறதுல அருள்மிகு நவபாசான நவகிரகங்கள் திருக்கோயில் இதுதான். கடலுக்குள்ள கோயில் உள்ள நவகிரகங்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நவகிரகங்களை மட்டும் எடுக்காம மற்ற சுற்றி எல்லா இடத்தையும் எடுத்திருக்கோம். நீங்கள் நவகிரகங்களை நேரம் எடுத்தால் போய் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரிஷி டிவி. வணக்கம்.